அரைக்கீரை துவையல் செய்ய போகிறோம். கீரைனாலே அதிக சத்து இருக்குது. இந்த மாதிரி துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா இன்னும் அதிக பலன் இருக்குது. இந்த துவையல் சாப்பிட்டா என்ன பலன்னு வீடியோ எண்டில் சொல்கிறேன். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். 1/4 கப்பு உளுந்து போட்டுக்கினேன். 3 காஞ்ச மிளகா. நம்மளுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 4-5 கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், உப்பு. அரைக்கீரையை ஒரு கட்டில் பாதி அது நாங்கள் கழுவி க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். இதையும் அந்த நெய்யிலேயே வறுத்துடணும். நிறைய நெய் வேணாம், 1 ஸ்பூன் போட்டோம்ல அதுவே போதும். அதுக்கப்புறம் புளியை நல்லா சுட்டுடணும். இந்த கடாயிலே நல்லா சுட்டுடுங்க. இந்த மாதிரி சுட்டுருக்கணும் 2 பக்கமும். பிறகு எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. புளி, உளுந்து, காஞ்ச மிளகாய், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு அரைக்கீரையும் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிருங்க. அவ்வளோதான், அரைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது எதுக்கு நல்லதுன்னா, அடிக்கடி யூரின் போகிறாங்க இல்லையா, அதை கட்டுப்படுத்தும். அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இந்த துவையல் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா சரியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.